அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இன்னைக்கு டே 44. ஸோ டே 44ல என்ன டாபிக் இருக்குன்னா, இம்பாக்ட்ஸ் ஆஃப் யுஎஸ் டாரிஃப் ஆஃப் 50% இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்துல பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா மேல ஒரு 50% வரிகளை போட்டிருப்பாரு. டாரிஃப் போட்டிருக்காரு. இதனால என்ன இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? சோ அதுவும் தமிழ்நாட்டுல குறிப்பா ஏன் இதனுடைய தாக்கம் அதிகமா இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் எக்ஸ்போர்ட் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 31% தமிழ்நாடோட எக்ஸ்போர்ட் எல்லாமே எங்க போகுது? அமெரிக்காவுக்கு தான் போகுது. கிட்டத்தட்ட $52 பில்லியன் ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய குட்ஸ் எல்லாமே எங்க போகுதுன்னா அமெரிக்காவுக்கு தான் போகுது. அதனால என்ன ஆகுது? தமிழ்நாடு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றோம். அப்ப தமிழ்நாட்டுல இருந்து 31% போகுது. இந்தியாவோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 20% தான். அப்ப அமெரிக்கா போடக்கூடிய இந்த 50% வரினால இந்தியா அஃபெக்ட் ஆகிறத விட தமிழ்நாடு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஏன்னா நம்ம தான் அதிகமான பொருட்களை அனுப்பிக்கிட்டு இருக்கோம் ஆவரேஜா பாக்குறப்ப. ஓகேங்களா? அதுதான் இந்த டிஸ்ப்ரொபோர்ஷனேட் எக்ஸ்போர்ட் இம்பாக்ட்ல சொல்ல வராங்க. அடுத்தது செக்டோரல் இம்பாக்ட். என்னென்ன துறைகள்லாம் பாதிக்கப்பட போகுது? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டா இதை நம்ம கண்டிப்பா எழுதிக்கணும். டெக்ஸ்டைல், அப்பேரல்ஸ், மெஷினரி, ஆட்டோ காம்பனன்ட்ஸ், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, லெதர், ஃபுட்வேர், மெரைன் ப்ராடக்ட்ஸ், கெமிக்கல்ஸ். இது எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய துறைகள். இதுல முக்கியமான விஷயம் எல்லாமே இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லாமே இண்டஸ்ட்ரி அல்லது நிறைய லேபர்ஸா அதிகமா வச்சிருக்கக்கூடிய தொழில்கள். ஒரு டெக்ஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 400 பேர் வேலை செய்வாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி எல்லாமே லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸா இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல ஒரு தாக்கம் ஏற்படுறப்ப, இந்த இடத்துல இப்ப வரி அதிகமானனால நமக்கு என்ன ஆகுது? நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண முடியாம போறப்ப இவங்களுக்கு வேலை இல்லாம போகும். சரியா? அததான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் செக்டார் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அது என்ன டெக்ஸ்டைல் செக்டார் கிரைசிஸ்? இதுல இருக்கிறதுலே முக்கியமான துறை டெக்ஸ்டைல் செக்டார் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இந்தியாவோட டோட்டல் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ல தமிழ்நாடு 28% பங்களிப்பு இருக்கு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 30% இந்தியாவில இருந்து போகக்கூடிய டெக்ஸ்டைல் எல்லாத்துலயுமே எல்லாத்தோடைய பங்களிப்புல 30% தமிழ்நாடு தான் பங்களிப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 75 லட்சம் பேர் இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறாங்க தமிழ்நாட்டுல மட்டும். அப்ப கிட்டத்தட்ட 30 லட்சம் பேரோட வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது த்ரெட் டு மேனுஃபேக்சரிங் செக்டார். அதேதான். மறுபடியும் இந்த செக்டர் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், மெஷினரி, லெதர், ஃபுட்வேர் இது எல்லாமே பாத்தீங்கன்னா லேபர் இன்டென்சிவ் செக்டார்ஸா இருக்கு. அப்ப மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சோசியல் இம்பாக்ட். ஓகேங்களா? ஜாப் இன்செக்யூரிட்டி, இன்கம் லாசஸ் இருக்கும். மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் எந்தெந்த ரீஜன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பகுதிகளில் எல்லாம் மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த டெக்ஸ்டைல நம்பி இருக்கக்கூடிய லாஜிஸ்டிக் செக்டாரு, டிரான்ஸ்போர்ட் செக்டாரு இங்கேயுமே என்ன ஆகுது? நமக்கு ஒரு ஒரு growth கம்மியாகுது. அதே மாதிரி டெக்ஸ்டைல நம்பி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் செக்டார் டெக்ஸ்ல இருந்து எக்ஸ்போர்ட் போகாம இருக்கு. ஓகேங்களா? அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாம இருக்கு. அப்ப இங்க இருந்து எக்ஸ்போர்ட் குறையுதா? இப்ப என்ன பண்ணுவாங்க? வாங்கக்கூடிய ரா மெட்டீரியல் கம்மி பண்ணுவாங்களா? அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்போர்டேஷன், லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே கம்மியாகுமா? அப்ப இதுதான் என்னன்னு சொல்றாங்க? ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரியா இருக்கக்கூடிய விஷயங்களும் பாதிக்கப்படுது. இதனுடைய தாக்கம் ரிப்பிள் எஃபெக்ட் அப்படின்னா தாக்கம் இதுலயும் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது பினான்சியல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது அந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்னாலையும் நிறைய பேர்னால எக்ஸ்போர்ட் பண்றது கஷ்டமாகுது. ஏன்னா இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அமெரிக்கால விரும்ப மாட்டாங்க. சரியா? இந்த மாதிரி அதிகமா வரி போடுறப்ப நம்ம ப்ராடக்ட் அமெரிக்கால விற்கிறப்ப என்ன ஆகும்னா அதிக வரிக்கு அதிக காசுக்கு விற்போம் நம்ம. ஓகேவா? இப்போ ஒண்ணு இல்ல, முன்னாடி 100 ரூபாய் இருந்துச்சு ஒரு ஒரு கிளாத். ஓகேவா? இப்ப வரி 50% வரி போடுறதுனால என்ன ஆகுது? 150 ரூபா ஆகுது. 100 ரூபாய்க்கே அதே பொருள் இன்னும் நல்ல பொருளைவே நமக்கு பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ் இருக்கும். அதே 100 ரூபாய்க்கு அதே குவாலிட்டியில கொடுப்பாங்க. அப்ப 150 ரூபாய்க்கு இந்தியன் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு அவங்க பங்களாதேஷ் ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிருவாங்க. அப்ப இந்தியன் ப்ராடக்ட் யாருமே மக்கள் வாங்கல, கன்சியூமர்ஸ் வாங்கலைன்னா ஆர்டர்ஸும் வராது. ஓகேவா? ஆர்டர்ஸ் வரல அப்படின்னா இந்த நம்பூர் ஆட்கள் அதை மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. மேனுஃபேக்சர் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு அதிக ஆட்கள் தேவைப்படாது. அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகும்.
மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணாதான் உங்களுக்கு அதிகமா லாபம் இருக்கும். மேனுஃபேக்சர் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணல அப்படிங்கிறப்ப உங்களுக்கு லாபம் இருக்காது. அதனால சம்பளம் கொடுக்க முடியாது. அதே மாதிரி கடன்களை கட்ட முடியாது. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அதான் இங்க குடுத்துருக்காங்க. இஎம்ஐ எல்லாம் கட்ட முடியாது. அ பருத்தி வாங்குறதுக்கே வந்து நமக்கு ஜிஎஸ்டி கட்டணும். வெளிநாட்டுல இருந்து நம்ம அதிகமா பருத்தியை இம்போர்ட் பண்றோம். சரிங்களா? அதான் ஜிஎஸ்டிக்கு அதுக்கு வந்து ஒரு 18% கிட்ட கிட்டத்தட்ட 18% கிட்ட ஒரு ஜிஎஸ்டி கட்டுறாங்க. அந்த பருத்தியே வாங்க முடியாம போயிரும். சரியா? அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் ரிஸ்க் அப்படின்னு பார்க்குறப்ப, நம்ப இவ்வளவு நாளா யுஎஸ் மார்க்கெட் மேல ஓவர் டிபெண்டன்ஸா இருந்தோம். திடீர்னு ஒரு இம்பாக்ட் ஏற்பட்ட உடனே நம்மனால தமிழ்நாட்டுனாலயும் சரி, இந்தியானாலயும் சரி அத வந்து ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கு. அப்ப இது வந்து ஒரு மார்க்கெட்ட மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு லெசனையும் நமக்கு சொல்லி தருது. சரிங்களா? வே ஃபார்வர்ட்ல பார்த்தீங்கன்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதுறோம். ஓவர் டிபெண்டன்ஸ் ஆன் ஒன் மார்க்கெட் ஷுட் பி அவாய்டட் அப்படின்னு சொல்லிட்டுறோம். அடுத்தது வந்து ஜிஎஸ்டி இன்வெர்டட் டியூட்டி அப்படிங்கிறத வந்து அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா? காட்டனுக்கு வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. இம்போர்ட் பண்ணக்கூடிய காட்டனுக்கு ஜிஎஸ்டி போடுறாங்கப்பா. ஸோ அந்த டியூட்டியை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கொலேட்ரல் ஃப்ரீ லோன்ஸ் வித் இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன், அதாவது எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் கீழே என்ன பண்ணலாம், நமக்கு கொரோனா டைம்ல கொடுத்த மாதிரி எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாத கடன்களை வழங்க முடியும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ், அதாவது ரெமிஷன் ஆஃப் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஆன் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ரோட் டெப் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. அதை வந்து 5% கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் என்ன பண்ணலாம், நமக்கு ரீபேமெண்ட்ஸ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ராவா கால அவகாசம் வந்து கொடுக்கலாம். அடிஷனல் டைம் பீரியட் ஃபார் ரீபேயிங் த லோன்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். சரியா? சோ அடுத்தது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் நிறைய போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரியான மெஷர்ஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த கண்டென்ட், இந்த சஜஷன், இந்த வே ஃபார்வர்ட் எல்லாமே எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம தமிழக முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இம்பாக்டிவ் வே ஃபார்வர்டு மாதிரி ஒரு கடிதம் நம்ம பிரதமருக்கு அனுப்பியிருப்பாரு. சோ அதுல இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? இந்த டேட்டாஸ்ல இருந்து எல்லாமே அங்கிருந்து எடுக்கப்பட்டதுதான். சோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? தேங்க்யூ.